எல்லாரும் முழங்கால போட்டு கண்களை மூடி இருதயத்தில் கை வச்சு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் மனநொந்து இருக்கிறேன், நான் தேற்றரவற்று இருக்கிறேன். எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தமெல்லாம், எனக்கு தான். நான் தரிசு நிலம், நான் ஒரு குப்பை தொட்டி. யாரு வேணா என் மேல என்ன பழிய வேணா எரியலாம். என் இடத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, வீணான பழிகள் என் மேல வருகிறது, என் பிள்ளை மேல வருகிறது. நான் சொன்னேன், ஏசப்பா நடந்த வழியில நீங்க நடக்கிறீங்க. உழுகிறவர்களுக்கு தன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கினார் என் ஆண்டவர். கொட்டுகிறவர்களுக்கு தலையை காண்பித்தார், பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடியை கொடுத்தார். அதுலதான் நம்ம பங்கு கொள்ளுகிறோம். கவலைப்பட வேண்டாம். என் நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க செய்ய ஒருவர் உண்டு. அந்த ஆண்டவரை நோக்கி 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 பார்க்கும் பொழுது எனது நுகத்தடிகள் என்னை விட்டு அகலும். ஒன்னே ஒன்று செய்யணும், உயர்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் அவரை உயர்த்தி உயர்த்தி துதித்து கொண்டே இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நான் இங்கே வரல. இந்த நாட்களை விசேஷித்து ஆராதனைக்காக நம்ம நியமிச்சிருக்கிறோம். மனசு திறந்த ஒரு ஆராதனை, உள்ளம் நிறைந்த ஒரு ஆராதனையை நான் ஆண்டவருக்கு ஏறெடுக்க போறேன் அப்படின்னு மனதில் தீர்மானம் பண்ணவங்க, உங்க நாமம் என்னால உயர்த்தப்படணும். ஆண்டவரே இயேசுவே, உங்க நாமமே உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உயரணுமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். எல்லாரும் சொல்லாமா? உமது நாமத்திற்கு முன்பாய் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுமே. கண்மலைகள் கரைந்து போகும். இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, ஒரு
சத்தம் எழும்பட்டுமே. இந்த தேவாலயத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு புகை சூளையை போல பரலோகத்தை போய் சென்றடையும்படி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கட்டுமே ஓயாமல். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் பிரஸ்தாபமாக்குகிற ஒரு நாமம். சர்வசேனையும் தெண்டலிட்டு பணிகிற தெய்வத்தினுடைய நாமத்தை எல்லாரும் உச்சரிக்கலாமா? அது என் நாவிக்கு ஆரோக்கியம், என் எலும்புகளுக்கு ஊன், எனக்கு அது பலன் தருகிற ஒரு கண்மலை. எல்லாரும் உச்சரிக்கலாமா? நாமம் வாழ்கவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே, வாழ்கவே. இன்றும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உமது நாமம் மேன்மை அடைவதாக ராஜா. உமது ரத்தத்தின் வல்லமை, உமது நாமத்தின் வல்லமை இன்றைக்கும் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வல்லதென்று மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். பாதாள சேனைகள் நடுங்குகிற அந்த நாமம் அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உச்சரிக்கிறதற்கு கூட கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வாய் நிறைய உமது நாமத்தை உச்சரிக்கிற அந்த பாக்கியத்தில் நீர் எங்களை பங்கடைய செய்த தயவுக்காக நன்றி ராஜா. இன்னும் ஆராதனை ஆராதிச்சு அந்த பிரகாரத்தை தாண்டி, பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் பங்களித்து தருகிறபடினால நன்றி ராஜா. பிரதான ஆசாரியனுக்கு